ஒரு மேஜிக் பென்சில். நான் சொல்றத அப்படியே நோட்ல எழுதணும். இப்பதான் சீவன அதுக்குள்ள பென்சில் உடைஞ்சிருச்சு. மேரி மேரி கொஞ்ச நேரம் உன் பென்சில் கூட. ஏய் மிஸ் வராங்க. பென்சில் தான் கேட்டேன். சரி நீங்க ரெண்டு பேரும் எழுதாம என்ன பண்றீங்க? அவ என்கிட்ட பென்சில் கேட்டா. ஸ்கூலுக்கு வரோன்னு தெரியுதுல, அதெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டியா லீனா? அது வந்து எத்தனை தடவை சொன்னாலும் உங்க ரெண்டு பேருக்கும் அறிவே இருக்காது. என் பென்சில் உடைஞ்சிருச்சு, அதனால தான் அவகிட்ட கேட்டேன். எனக்கு அத பத்திலாம் கவலை கிடையாது. இன்னைக்கு டெஸ்ட்ல உங்க ரெண்டு பேருக்கும் 0 தான். மேரி என்ன மன்னிச்சிடு. மேரி மேரி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. லீனா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நான் எக்ஸாம்ல 0 வாங்குனது சொன்னா நீங்க தான் சர்ப்ரைஸ் ஆடுவீங்க. என்ன எதுவும் பேசாம மௌனமா இருக்க? ஒண்ணுல என்னன்னு சொல்லுங்கம்மா. போய் உன்னோட ரூம்ல பாரு. என்னது இது? வாவ், பேக் ரொம்ப அழகா இருக்கு. என்னமோ எழுதி வச்சிருக்காங்க. அன்புள்ள லீனா, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். வாவ், இந்த மாதிரி பென்சில் நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நன்றிமா. அம்மா, உனக்கு இது பிடிச்சிருக்கா லீனா? பிரமாதமா இருக்கு. இதுதான் எனக்கு வேணும்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? எங்க வாங்கிட்டு வந்தீங்க? என் ஃப்ரெண்ட் ஃபாரின் போயிட்டு வந்தாங்க, அவங்க கொடுத்தது. ஓ அப்படியா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்து பத்திரமா வச்சுக்கோடா, யார்கிட்டயும் கொடுத்து தொலைச்சிடாத. கவலைப்படாதீங்கம்மா, நான் இது வரைக்கும் ஏதாவது தொலைச்சிருக்கேனா? தொலைச்சது ஒண்ணா ரெண்டா சொல்றதுக்கு. ஜீபுமா, இந்த பென்சில் ரொம்ப அழகா இருக்கு. நான் எவ்வளவு அழுத்தி எழுதினாலும் ஊக்கு வடவே மாட்டேங்குது. இது உண்மையிலேயே ரொம்ப அபூர்வமான பென்சில். பென்சில் தானே, ஐஸ்கிரீமா இருந்தா நான் அதை சாப்பிட்டிருப்பேனே. நாளைக்கு நான் இது மேரி கிட்ட காட்ட போறேன். இந்த அற்புதமான பென்சிலை பாரு மேரி, இது எனக்காகவே எங்க அம்மா கொடுத்தாங்க. வாவ், இது பார்க்க அழகா இருக்கு. இது ரொம்ப நல்லா எழுதுது லீனா. என் மேல இருந்த கோபம் போயிடுச்சா? நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். லீனா, பென்சில் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கூட ப்ளீஸ். முடியவே முடியாது ஜெரி. ஏய் மேரி, லீனா வச்சிருக்க பென்சில் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே பசங்களா, நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். என்னோட புது பென்சில் எங்க போச்சு? நான் இன்னும் அதுல 20 வார்த்தை கூட எழுதலையே. அம்மாக்கு தெரிஞ்சா திட்ட போறாங்க. நான் எப்படி உங்களை சமாதானப்படுத்த போறேன்? நான் இனிமே உனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்துச்சு, இப்ப எங்க போச்சு? நான் மறுபடியும் பழைய பென்சில தான் எழுதணுமா? உன் புது பென்சில் எப்படி இருக்கு லீனா? அது நல்லதாமா இருக்கு. தொலைக்காம பத்திரமா வச்சுக்கோ. இது நம்பகமா, நான் பத்திரமா பாத்துப்பேன். ஜீபுபாய், நான் அம்மா கொடுத்த பென்சிலை தொலைச்சிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதையும் தொலைச்சிட்டியா? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பென்சில் தானே விடு, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ ஐஸ்கிரீம் பத்தி சொல்றியா? எனக்கு அந்த பென்சில் வேணும். நீ பூனையா மாறிடு. என்னைய கிண்டல் பண்ண உன்ன? என்னால நம்பவே முடியல, மேரி தான் பென்சில் எடுத்திருக்கா. இது லீனாவோட பென்சில் மாதிரியே இருக்கு. உன்னோட பென்சில் எங்க லீனா? நான் தொலைச்சிட்டேன். என்னது? இந்த பென்சில் எங்க அம்மா எனக்கு கிஃப்டா கொடுத்தது. அவ போய் சொல்றா. என்னோட பென்சில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். மேரி கிட்ட தான் இருக்கு. அவ கிட்ட இருந்து வாங்கிட வேண்டியது தானே? ஆனா அது அவங்க அம்மா கொடுத்ததுன்னு சொன்னாலே. அவ போய் சொல்லிருக்கலாம். எனக்கு அந்த பென்சில் வேணும் ஜீபுபாய், உதவி பண்றியா? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. மேரி வச்சிருக்கிற பென்சில் எழுதாத மாதிரி பண்ணிடணும், அதை அழிச்சிடு. என் மேஜிக் சக்தியால எதையும் அழிக்க முடியாது. நீ இந்த உதவி செய்யலன்னா நான் உனக்கு ஐஸ்கிரீமே கொடுக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டியா? இது மோசம். இந்த உதவி மட்டும் செஞ்சிரு ஜீபுபாய். நான் பூனையா மாற போறேன். திரும்ப வா ஜீபுபாய். பர்த்டே கார்டு.
Happy birthday to you. Happy birthday to Lina. Happy birthday to you. உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு. எனக்கு டெய்லி பிறந்த நாள் வரணும். இப்ப நீ கேண்டில்ஸ் ஊதி அணைக்கலாம் லீனா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அணைக்கிறேமா. கேண்டில் லைட்ல வீடே அழகா இருக்கு. ஆனா கேக் உருகி போயிடுமே. மியாவ் மியாவ். அம்மா, எனக்காக அழகான ஐஸ்கிரீம் கேக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் லீனா. இப்ப நான் இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிரேன். அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கோ. எல்லாமே எனக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கீங்க. உன் பிறந்த நாளுக்காக தான் செஞ்சேன். நன்றிமா. எனக்கு பசி தாங்கல, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். பர்த்டே நல்லதா இருக்குது. ஐஸ்கிரீம் கிடைக்குது, கேக் கிடைக்குது. என்ன லீனா? ஆமா, என்னோட பிறந்த நாளுக்கு மட்டும்தான் ஐஸ்கிரீம், கேக், பரிசு எல்லாமே கிடைக்குது. நீ என்ன சொல்ல வர லீனா? அப்பா அம்மா பர்த்டே கொண்டாடினதே இல்ல. அவங்க பர்த்டேவை கொண்டாடினது இல்லையா? ஆமா, அவங்க என்னோடது மட்டும்தான் கொண்டாடுறாங்க. அவங்களோட பர்த்டே என்னைக்குனே எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட எப்பன்னு கேளு, அப்பதான் என்னால ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் சாப்பிட முடியும். இப்ப பாரு, ஐஸ்கிரீம் ஏன் காட்டிட்டாரு. உனக்கு உங்க அப்பா அம்மா பர்த்டே கூட தெரியாதா? நான் இனிமேதான் கண்டுபிடிக்கணும். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன கேளு லீனா. தயவு செஞ்சு உங்களோட பர்த்டே என்னைக்குன்னு சொல்லுங்கம்மா. இப்ப எதுக்கு அது? ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்பெஷல் பர்த்டே பார்ட்டி கொடுக்க போறேன். நான் பிறந்த நாளெல்லாம் கொண்டாடுறது இல்ல. அப்படி உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நல்லா படி, எனக்கு அதுவே போதும். அதெல்லாம் எனக்கே தெரியுமா. உங்களோட பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லுங்க. நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல நீ உன் ரூமுக்கு போய் ஹோம்வொர்க்க முடி. ஏன் அம்மா இப்படி மோசமா நடந்துக்கறாங்க? அப்பா, உங்களோட பிறந்த நாள் என்னைக்கு? எதுக்காக இப்போ கேக்குற லீனா? நான் உங்களோட பிறந்த நாளை கொண்டாட விரும்புறேன். என்னோட பிறந்த நாள் எப்போன்னு எனக்கு தெரியாதுடா செல்லம். உங்க பிறந்த நாளே உங்களுக்கு தெரியாதா? அது எவ்வளவு முக்கியமான நாள். எங்க அப்பா அம்மா பிறந்த நாளை என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா அப்பாவோட பர்த்டே கூட எனக்கு தெரியாது. அவங்களோட பிறந்த நாளை நான் கொண்டாடணும்னு விரும்புறேன். ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. அத தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண போற லீனா? எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு சின்ன gift வாங்கி கொடுத்து என்னோட அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்த போறேன். இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு. என்னைக்கு அவங்க பிறந்த நாள் தெரியாம நான் எப்படி பரிசு வாங்குறது? அதானே. ஹேய், ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனை சின்னதுதான். உன்னால உதவி பண்ண முடியுமா? லீனாவுக்கு அவங்க அம்மா அப்பாவோட பிறந்த நாள் தேதி தெரியணுமா? ரொம்ப ஈஸி. அவங்களோட ஓட்டர் ஐடில பிறந்த தேதி இருக்கும். அத பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன சொல்ற? பிராண்டோ, இதுக்குதான் நீ வேணும்னு சொல்றது. என்கிட்ட ஏன் ஓட்டர் ஐடி இல்ல? அது உனக்கு 18 வயசுல தான் கிடைக்கும். அவங்க ஐடி கார்டுல இருக்கிற பிறந்த நாள் தேதியை நான் குறிச்சு வச்சுக்கிறேன். அப்பதான் நான் பிறந்த நாள் கொண்டாட முடியும். மேரி, எங்க அப்பா அம்மாவோட பிறந்த நாள் தேதியை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அப்பா அம்மாவோட ஐடி கார்டை பார்த்து அவங்க பிறந்த நாளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண போற லீனா? எனக்கு எந்த யோசனையும் தோணல. உனக்கு ஏதாவது தோணுதா? அவங்களுக்கு கேக் வாங்கி கொடு. கேக் எங்க அம்மா வீட்லயே செய்வாங்க. அத வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. இல்ல, பர்த்டே கார்டு வாங்கி கொடு. இந்த யோசனை பிரமாதமா இருக்கு. எந்த வகையான கார்டு வாங்குறது? மியூசிக்கல் கார்டு வாங்கி கொடு, நல்லா இருக்கும். எல்லாரும் அதுதானே வாங்குறாங்க. அப்படின்னா உங்க அம்மாக்காக ஒரு பர்த்டே கார்டு நீயே ரெடி பண்ண. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே நீ தான் ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஜே பொம்பாய், நான் எதிர்பார்க்கிற மாதிரி பர்த்டே கார்டுல ஏன் கடையில விக்க மாட்டேங்கறாங்க? நீ என்ன எதிர்பார்க்கற? நான் பேசாம இத மேரி கிட்டயே கேட்டிருக்கலாம். உங்க அம்மாக்கு கொடுக்கறதா இருந்தா உலகத்திலேயே ரொம்ப அழகான கார்டா கொடு. சரி, இது எப்படி இருக்கு ஜே பொம்பாய்? இது ரொம்ப அழகா தான் இருக்கு. அசிங்கமா ஒண்ணு தெரியலல? கவலைப்படாத, நாம 2 பேர் சேர்ந்தே செய்யலாம். ரொம்ப நன்றி ஜே பொம்பாய். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீ பொம்பாய் கண்ணே பாக்க வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணே. யா, எவ்வளவு அழகான பர்த்டே கார்டு. நாளைக்கு காலையில அம்மா இந்த கார்டு வாங்கும்போது அதிர்ச்சியில ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. ஜே பொம்பாய், நம்ம போஸ்ட் ஆபீஸ் போலாமா? போலாமே. ஹாய் மா, நான் வந்துட்டேன். ஹாய் லீனா. அம்மா, உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு ஸ்பெஷலா கிடைச்சதா? நீ என்ன சொல்றன்னு புரியலையே. போஸ்ட்மேன் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாரா? இல்லையே, கடந்த 1 மாசமா நமக்கு எந்த லெட்டர்ஸும் வரலையே. எதுவுமே வரலையா? என்னால நம்பவே முடியல.
என்ன உளறிட்டே இருக்க? போய் ஹோம்வொர்க்க பண்ணு போ. உங்களோட பர்த்டே அன்னைக்கு என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்ன குழப்பாம என்ன ஆச்சுன்னு சொல்லு. போஸ்ட்மேன் வரவே இல்ல. அப்போ நான் அம்மா காமிச்ச பர்த்டே கார்டு என்ன ஆச்சு? நாம வேணா போய் தேடி பார்த்துட்டு வரலாம். அது போஸ்ட் பாக்ஸ்லயே மாட்டிக்கிச்சோ என்னமோ. ஆனா என்னால போஸ்ட் பாக்ஸ் குள்ள போய் பார்க்க முடியாதே. என்னால அதை செய்ய முடியும். அது உள்ளே இருந்ததுன்னா சந்தோஷம் தான். ஆனா அது இல்லனா நாம என்ன பண்றது ஜீபம் பாய்? அது அங்க இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணி பாத்துடலாம். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணே பத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணே. ஓ இது இங்கதான் இருக்கு. நான் ஸ்டாம்ப் போட்டு மறந்துட்டேன் ஜீபம் பாய். அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை எழுப்பாம இதை கொடுத்துட்டு போயிடணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. பொம்மைகளின் டாக்டர். இத முடிச்சிட்டேன். லீனா, என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க. இந்த மாசம் புது பொம்மை வாங்கி தரேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிருக்கீங்க. நான் எப்ப சத்தியம் பண்ணம்மா? நீங்க பண்ணீங்க. எனக்கு கூட புது டாகி பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. எதுக்கு மறுபடியும் பொம்மை வாங்கணும்னு சொல்ற? ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஆனா நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கனே. என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. அப்பா வாங்கி தரேன்னு சொன்னாருமா. இல்ல உங்க அப்பா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரு. எனக்கு ஒரு பொம்மை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. லீனா, எல்லாம் உன்னோட தப்புதான். நான் என்ன தப்பு பண்ணேன்? அம்மா என்கிட்ட நிறைய பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உண்மைதான். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? எனக்கு இப்பவே நாய் பொம்மை வேணும் ஜீபம் பாய். உன்கிட்ட நாய் பொம்மை ஏற்கனவே இருக்கு. அது ஒரு காது இல்லாம அசிங்கமா இருக்கு. ஆமா, அதுக்கு காரணம் நீதான். அதோட காது பிடிச்சு நீதானே எப்பவும் விளையாடிட்டு இருப்ப. இது என்னோட பொம்மை. அதோட எப்படி விளையாடணும்னு நீ சொல்லி தர வேண்டாம். இப்படியே பண்ணிட்டு இருந்தீனா எல்லா பொம்மையும் உடைஞ்சிரும். அப்புறம் புதுசும் வாங்கி தர மாட்டாங்க. வாயை மூடிட்டு வெளியில போடா. திமிரு ஜாஸ்தி. இவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் எங்க போதுங்க? இனிமே நான் தான் உங்க எல்லாருக்கும் டாக்டர். உள்ள என்ன நடக்குது? நீதான் காப்பாத்தணும். அவங்கள மோசமா நடத்துறா. அது என்ன பத்தியா சொல்லுது? ஜீபம் பாய் ஒரு டாக்டரா? உங்களுக்கு இவ்ளோ அடிபட்டிருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வேற யாரு? அந்த லீனா பொண்ணுதான். அவதான் எங்களை இப்படி எல்லாம் பண்ணிட்டா. என்னது? என்னோட பொம்மையில பேசுது? விளையாடுற வரைக்கும் விளையாடுற. அப்படியே எங்க எல்லாரையும் தூக்கி போட்டுடுறா. ஏய், நான் இதெல்லாம் வேணும்னே செய்யல. டாகியோட காதையும் பிச்சுட்டா. அத பத்தி அவ கவலைப்படல. அவளாலதான் என் காது போச்சு. இருந்தாலும் என் கூட விளையாட மாட்டேங்கிறா. என்னால நம்பவே முடியல. இவ்ளோ கொடுமைக்காரியா அவ. நீதான் எங்களை காப்பாத்தணும். அவ பண்ற தொல்லையே எங்களால தாங்க முடியல. எங்களுக்கு அவள கொஞ்சம் கூட பிடிக்கல. நாங்க எல்லாரும் இங்க இருந்து பேசாம ஓடிடலாம்னு நினைக்கிறோம். அவ பண்றதால எங்களால தாங்கவே முடியல. உன்னை நம்பிதான் இருக்கோம். நீதான் எங்களை காப்பாத்தணும். அவ்வளவு மோசமாவா நடந்துகிட்டு நான் கவலைப்படாதீங்க. என்னால உங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யறேன். ரொம்ப நன்றி டாக்டர். உனக்கு என்னாச்சு சொல்லு. என் பாக்கெட்டை எப்படி கிழிச்சு வச்சிருக்கா பாருங்க. அது உள்ள நான் எதையும் போட முடியல. அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை சரி பண்ணிடுறேன். இப்ப எப்படி இருக்கு? முன்ன விட பிரமாதமா இருக்கு. அடுத்தது அவ என்னோட வாளை அறுத்துட்டாளா, அதனால என்னால குதிக்கவே முடியல. கைய வேற உடைச்சு விட்டுட்டா. எப்படி வலிக்குது தெரியுமா? நான் என்ன அவ்வளவு கொடுமையாவா நடந்துகிட்டேன்? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நடந்திருக்கா. நான் உன்னை சரி பண்றேன். இது எப்படி இருக்கு? ஏய், இப்ப என்னால குதிக்க முடியுது. ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே டாகி, அடுத்தது நீ சொல்லு. டாக்டர், நான் என் காதை இழந்துட்டேன். அவ தான் பிச்சி எறிஞ்சிட்டா. மனுஷியே அவ. சரி, உன் பிஞ்சு போன காது எங்க? கங்காரோட பாக்கெட்ல தான் போட்டிருந்தேன். அதையும் அவ கிழிச்சிட்டா. நான் அப்படியே பண்ணேன். ஓ அப்படியா? அப்படின்னா நான் வேற ஏதாவது வச்சுதான் தைக்கணும். அவனுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் டாக்டர். நான் இப்ப என்ன பண்றது? ஏய், எனக்கு ஒரு யோசனை தோணுது. யாரோ வெளியே நிக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, லீனா வந்துட்டா. லீனா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வெளியே கர்டனுக்கு பின்னாடி நின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எங்களை உனக்கு பிடிக்காம போனாலும் பரவாயில்ல. அதனாலதான் நாங்க அப்படி எல்லாம் சொன்னோம். சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். நான் உங்க எல்லாரையும் இம்சை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க.
சொல்றதெல்லாம் சொல்லிடுவேன். ஆனா எங்களை எப்படி பண்ணிட்ட பாரு. ஆமா, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடுத்தது நீ எங்களுக்கு என்ன பண்ணுவியோ? இல்ல, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. ஆனா நாங்க யாரும் உன்னை நம்ப மாட்டோம். இருங்க, அவ சொல்றது கேப்போம். என்னோட ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு டாகிக்கு நான் ஒரு காது கொடுக்க போறேன். இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. என்ன பண்ண போற? ஒரு நிமிஷம் இரு. பூ போட்ட ஹேண்ட் கர்ச்சீஃப் ஓகேவா? உனக்கு தைக்க தெரியுமா? எனக்கு தைக்க தெரியும். ஆனா நான் கிட்ட வந்த டாகி ஓடிடுமா? பரவாயில்ல, வா. எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா. இதுல பூ இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லீனா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. மங்கி, கங்காரு, நீங்க என்ன வெறுத்துட்டீங்களா? இந்த மாதிரி பண்ணா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்கள மாதிரி பொம்மைங்களை நான் பத்திரமா பாத்துக்குவேன், சத்தியமா சொல்றேன். எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பிச்சு புடுங்குவ. எங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன நம்புங்க, நான் தான் சத்தியம் பண்ணி சொல்றேன்ல. நீங்க அவ சொல்றத நம்பலாம். இனிமே அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. டாக்டரே சொல்லிட்டாருன்னா அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நிஜமாவா? ஆனா நீ எங்க யாரையும் அடிக்க கூடாது, புரியுதா? நான் தான் அடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. இந்த தொப்பி நான் சின்ன வயசுல வாங்கினது. இது போட்டுக்கோ, உனக்கு அழகா இருக்கும். அப்பா, என்ன மோசமான ஒரு கனவு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஹாய் சொல்ல லீனா. கங்காரு, மங்கி, டாகி, நீங்களே எப்படி இருக்கீங்க? பொம்மைகளுக்கு உணர்வு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.